வெல்கம் பேக் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி சுவையான காரசாரமான இறால் குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏகப்பட்ட வெரைட்டி இறால் ரெசிபீஸ் போட்டிருக்கோம், தேவைப்பட்டால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிடுவோம். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிடுவோம். வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறலாம். வெந்தயமும் கடுகும் நல்லா பொரியணும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜின்ன சீரகம் சேர்த்துக்கிடுவோம். இது மூணும் நல்லா பொரிஞ்சிடணும். அந்த வாசனை நல்லா வர ஆரம்பிக்கும். இப்போ கடுகு எல்லாம் நல்லா வெடித்து நல்லா பொரிஞ்சிருச்சு, வெந்தயமெல்லாம் செவந்துருச்சு. இப்போ ஒரு 10 பல் பூண்டை இடித்து சேர்த்துருக்கோம், இல்லை நறுக்கியும் கூட சேர்த்துக்கிறலாம். இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவு சேர்த்துக்கிடுவோம். சின்ன வெங்காயம் போட்டால் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இறாலுக்கு மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோன்னா தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் இனிப்பாக இருக்கும், இறாலும் கொஞ்சம் இனிப்பு சுவையோடு தான் இருக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் போட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கின உடனேயே ஒரு 200 கிராம் அளவு தக்காளி சேர்த்துக்கிடுவோம். ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியை கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இது கூடவே அது தக்காளி வதங்கிறதுக்காண்டி கல் உப்பு சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு சேர்த்துக்கிடுவோம், இல்லாட்டி பாதி அளவு போட்டுட்டு அப்புறம் பார்த்து கூட நம்ம உப்பு பார்த்து சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூடயே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிடுவோம். கொத்தமல்லி தழை சேர்த்து வதக்கணுன்னா அதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்குனாலும் சரி, இந்த மாதிரி இறால் தொக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் கொத்தமல்லி தழை போட்டு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். இப்போ வதக்கி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டுண்டு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு, நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ இது கூட கீரிய பச்சை மிளகாய் ஒரு 2 அல்லது 3 போட்டுக்கிறலாம். நான் பெரிய சைஸ் மிளகாயாக இருக்கிறதுனால 2 போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம். மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிடுவோம். கடையில் கிடைக்கிற குழம்பு மிளகாய் தூள்னாலும் சரி, நாங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். ஆல்ரெடி நம்ம சேனலில் குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறத பற்றி போட்டிருக்கோம் வீடியோ. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கி விட்டுட்டு இந்த மசாலாக்களோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காண்டி தண்ணி தெளித்து நல்லா மசாலாவை அந்த எண்ணெய் பிரியிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோன்னா அந்த பச்சை வாடைகள் எல்லாமே போயிடும். அதனால தண்ணி தெளித்து இப்போ வதக்கிட்டோம். இப்போ இது கூடவே புளி பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சிருக்கோம். அதில் நல்லா தண்ணியை கரைச்சிட்டு அதில் பாதி அளவு சேர்த்தா போதும். திருப்பி வேணும்னா சேர்த்துக்கிறலாம். மீன் குழம்புக்கு மாதிரி நம்ம அதிக அளவு புளிப்பு இறால் குழம்புக்கு சேர்க்கக்கூடாது. டேஸ்ட்டு நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். லைட்டான புளிப்பாக தான் இருக்கணும் இறால் குழம்புக்கு, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு புளி சேர்த்து மசாலா புளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் புளியோட பச்சை சுமல் எல்லாம் போய் கொதித்து பாதி அளவாக குழம்பு வத்திருச்சு. இப்போ இறால் 3/4 கிலோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 3/4 கிலோ இருந்தது. அதில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த இறால் எல்லாத்தையுமே குழம்போடு சேர்த்தாச்சு. சேர்த்து கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. இறால் ரொம்ப நேரம் வெந்தாலும் ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சாச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இறக்கி வச்சிட்டோன்னா இன்னும் திக்காகும். வாசனை வேறு லெவலில் இருக்குது. கமகமண்டு நம்மளோட சுவையான டேஸ்டியான இறால் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.